Hi, good morning everyone. I am V. Gogalakrishnan from Benevolent IAS Academy. ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ற ஒரு ஏரியாவே சிசாட்டில் பார்த்துக்கலான்னு கடைசி வரைக்கும் அதை பார்க்காமலே விட்டுறோம் நிறைய வாட்டி. ஸோ அதில் கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த கொஷின் பேப்பர், சிசாட் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கும். அப்போ ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் அது படிக்கணும், ரைட்டா? ஸோ அதை வச்சு நம்ம நிறைய ஆனால் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 25லேருந்து 28 கொஷின் கன்ஃபார்மாக வரும், ஓகேவா? ஸோ அதுக்கான பேசிக்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னாலே என்னன்னா, ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கு, நம்மள்ட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதில் இருக்க கோர் கான்டென்ட்டை வந்து புரிஞ்சுக்கிறோம், அதில் இருக்கிற கோர் ஐடியாவை எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய காம்ப்ரிஹென்ஷன், ரைட்? ஸோ இங்கே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதை படித்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போ அதை புரிஞ்சுக்க நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, ஆர் என்னென்ன அதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ணணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட், ஒரு பேசேஜ் இருக்கு அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் விட்டுட்டு அந்த பேசேஜில் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ கிளைமேட் சேஞ்சை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம என்விரான்மெண்ட்டில் பக்கமாக படிச்சிருப்போம், அது நமக்கு தேவை கிடையாது. அந்த பேசேஜில் அந்த 10 லைனில் என்ன கொடுத்துருக்கான், அவ்வளோதான். ஸோ அந்த ஐடியாஸோட ஸ்டிக் ஆன் ஆகிடும், ரைட்? அண்ட் அடுத்த பாயிண்ட்டும் அதுதான், நீங்கள் உங்களுடைய சொந்த நாலேஜை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, ரைட்? பேசேஜில் என்ன இருக்குது, வி ஹாவ் டு ஸ்டிக் ஆன் டு தட். நம்மளுடைய ஓன் இன்ஃபர்மேஷன்லாம் அதில் எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது, ஓகே, இப்போ நான் பேசேஜை படிச்சுட்டேன், ஓகே, அடுத்து கொஸ்டினுக்கு போவோம். முதல்ல அதுதான் முக்கியம். ஸோ கொஸ்டின், நீங்கள் முதல்ல படிக்க வேண்டியது, பேசேஜுக்கு முன்னாடியே படிக்க வேண்டியது என்னது, உங்களுடைய கொஸ்டின் தான், ரைட்? உங்களுடைய கொஸ்டினை படிச்சுட்டு அந்த கொஸ்டினில் உங்களுக்கு இன்ஃபரன்ஸ் கேட்குறாங்களா, அப்போ நீங்கள் அதுலேருந்து கோர் ஐடியா, அதோடைய மெயின் ஐடியாவை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்த அசம்ஷன் கேட்குறாங்களா, அப்போ அதோடைய மொத்த பாசிபிள் ஐடியாவையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை ஓவராலாக அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும். இம்ப்ளை, அதோட ஹிடன் ஐடியானா இன்னுமே நீங்கள் ஃபர்தர் டீப்பாக படிக்கணும். ஸோ நீங்கள் எப்படி அந்த பேசேஜை அணுக போகிறீங்க அப்படின்றதையே அந்த கொஸ்டினோடைய இந்த கீவேர்டு தான் முடிவு பண்ணும். ஓகே, ஸோ கொஸ்டினோட கீவேர்டு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இப்போ ஆப்ஷனுக்கு போவோம். நான் கொஸ்டினை படிச்சுட்டேன், அதுக்கேற்ற மாதிரி பேசேஜை படிச்சுட்டேன். இப்போ எனக்கு 4 ஆப்ஷனுக்கு வர்றேன். ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, ஓ ஏ இருக்கலாம் போலையே, அடுத்து பி, இதுவும் இருக்கலாம் போலையே, அடுத்து சி, இதுவும் இருக்கலாம் போலையே, டி, இதுவும் இருக்கலாம் போலையே. அப்போ நமக்கு காம்ப்ரிஹென்ஷனில் அதுதான் ப்ராப்ளம். இங்கே நம்ம ஸ்கூல் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி வாட் கிவ்ஸ் ஆக்சிஜன், ட்ரீஸ் கிவ்ஸ் ஆக்சிஜன்ற மாதிரி அந்த பேசேஜில் இருக்க போகிறது இல்லை, ரைட்? ஸோ அப்போ நம்ம தான் அதில் இருக்கிற ஐடியாவை வெளிக்கொண்டு வரணும். ஓகே, அப்போ அதுக்கு நம்ம என்னென்ன வந்து அந்த ஆப்ஷன்ஸில் நோட் பண்ண வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எதையும் எக்ஸ்ட்ரீம், ஓகேவா? எதையும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் விட்டுருங்க, ரைட்? இப்போ எப்படி அப்படின்னா, ஒன்லி இந்தியா கேன் டூ, இட் கேன் பி டன் ஆல்வேஸ், அப்புறம் இட் கேன் நெவர் பி டன், இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேஸ் சினாரியோ, இதுதான் பண்ணலாம், இது மட்டும்தான் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணிடுங்க, ஓமிட் பண்ணிடுங்க. ஸோ நோ எக்ஸ்ட்ரீம் கேஸ் சினாரியோ. ஓகே, ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் என்னது, ஜென்ரல். ஓகே, ஜென்ரலாக டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கேன் டூ, டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர் டூயிங், அது வேற. யூஎஸ்ஏ இஸ் டூயிங், இந்தியா இஸ் டூயிங். அதாவது இப்போ மிட்டிகேஷன்ஸ்னால தான் வந்து கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுக்காதீங்க, ரைட்? ஸோ அடுத்து, உங்களுடைய பேசேஜில் ஒரு விஷயத்த வந்து டெஃபினட்டாக கொடுத்துருக்கான், இட் கேன் பி டன் அப்படின்னு கொடுத்துருக்கான். கீழே உங்களுடைய ஆப்ஷனில் இட் கேன் ஆல்சோ பி டன் அப்படின்னு கொடுக்குறான்னா அது ஒரு பாசிபிலிட்டி இல்லை, இதுவும் பண்ணலாம்ப்பா அப்படின்ற பாசிபிலிட்டி. உங்களுக்கு பேசேஜில் டெஃபினட்னா ஆன்சரும் டெஃபினட் தான், ஓகேவா? மேலே பாசிபிலிட்டினா கீழேயும் பாசிபிலிட்டி தான் இருக்கணும். இந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒமிட் பண்ணிடுங்க, ரைட்? அடுத்து, நம்ம இங்கே எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு அவசரத்தில் நம்ம நெகட்டிவ் மார்க் இருக்குது அதனால இங்கி பிங்கி பாங்கின்னு போட்டு எந்த ஆன்சரும் கொண்டு வரக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஏஆர்சி அப்படின்ற குழப்பம் இருக்குது, நீங்கள் ஒரு ஆன்சருக்கு வந்துட்டீங்க, சரி ஏன் போட்டுருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அது கூட இங்கே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய பிஏயும் டிஏயும் எலிமினேட் பண்ணீங்க தெரியுமா,
அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க எலிமினேட் பண்றதுக்கான ப்ராப்பர் ரீசன் உங்கள்கிட்ட இருக்கணும். ரைட்? ஏஆர் சிக்குள்ள நீங்க அதை சூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன கட் ஃபீலிங்ல போனீங்களோ அது ஓகே. மோஸ்ட்லி அந்த மாதிரி நடக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிற எக்ஸாம்ல அந்த மாதிரி ரேஷா ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஓகேவா? அவசரத்துல. பட் நீங்க எலிமினேட் பண்ண 2 ஆப்ஷனுக்கு யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ரீசன். இந்த வார்த்தை இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் வேர்ட், அதனால நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இது என் பேசேஜுடைய டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்ணுது, அதனால நான் வந்து அதை எலிமினேட் பண்ணிட்டேன்ற மாதிரியான டெஃபினட் ரீசன் ஷுட் பி தேர் டு எலிமினேட் எனி ஆப்ஷன் ரேதர் சூசிங் இட். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு சிங்கிள் வார்த்தை ஒன்று இருக்கு. ரைட்டா? இப்போ ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருக்கான், ஜியோ இன்ஜினியரிங். எனக்கு ஜென்ரலாக இன்ஜினியரிங் தெரியும், ஜியோ இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாதுப்பா எனக்கு. ரைட்? அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, அந்த ஏரியாஸ் பக்கம் போகாதீங்க. மோஸ்ட்லி ஓவரால் அந்த பேசேஜோட ஓவரால் ஐடியா என்ன, ஸோ அதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லணும் அப்படின்னா 28 கொஸ்டின் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரில, 2 வார்த்தை தெரில அப்படின்னா யூ ஹாவ் த ஆப்ஷன் டு லீவ் தட் பேசேஜ். அந்த கொஸ்டினை நீங்கள் ஒமிட் பண்ணுறதுக்கான, ஆன்சர் பண்ணாமல் போகிறதுக்கான ப்ரிவிலேஜ் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் ஒரு வார்த்தையை பார்த்துட்டு நீங்கள் பேனிக் ஆகி இல்லை இது எனக்கு தெரியாது, இதை நான் எப்படி பதில் எழுத போகிறேன், ஸோ அந்த பேனிக்கு போகாதீங்க. ஒரு வார்த்தை தெரியலை அப்படின்னா அது தெரியல, அவ்வளோதான். ஸோ லெட் இட் பி. ரைட்? அடுத்த கொஸ்டின் ஆர் ஓவரால் ஐடியா. இப்போ கிரக்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னா அதுக்கு அந்த வார்த்தை பெருசாக தேவைப்படாது, யூஸ் ஆகாது. ஸோ நமக்கு ஓவரால் ஐடியா மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு முதலே வந்துருங்க. ஓகே? ஸோ வித் திஸ் நீங்கள் 28ல் 25 கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரைட்? ஸோ தேங்க்யூ.